பொண்ணுங்க நீங்க எதுக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படிலாம் கேட்டா உங்களுக்கு காண்டாகுது இல்ல? அதே மாதிரிதான் எங்களை வந்து ஏன்டா எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா எங்களுக்கு காண்டாகுது. நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நாங்க ஞாபகம் வச்சுக்கல, அவ்வளவுதானே. விட்டு போக வேண்டியதானே. வருஷத்துக்கு ஒரு 4 டேட்டு அவ்வளவுதானே. அது ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? இந்த மண்டைக்குள்ள வேற இருக்கு. நிறைய ஓடிட்டு இருக்கேன் மண்டைக்குள்ள. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஓகே, அது பிரச்சனை இல்ல. நாங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கலங்கிறத நீங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? புரியலையா? இப்ப எங்களுக்கு அது மறந்துருக்கும்னு தெரியும். நீங்க சொல்றது எங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஞாபகம் இருக்காதுன்னு தெரிஞ்சு நீங்க பெருந்தன்மையா போனா பரவாயில்ல. ஞாபகம் இருக்காதுன்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து உனக்கு ஞாபகம் இல்லன்னு கேட்டா நாங்க அப்ப கூட ஆமா அப்படின்னு ஒத்துப்போம். நீ மறந்துட்டேங்கிறத குட்டி காமிக்கிற மாதிரி வச்சு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அப்ப உங்களுக்கு மட்டும்தான் அது முக்கியம், எங்களுக்கு அது முக்கியம் இல்லைங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணி ஒண்ணு பண்றீங்கல்ல. ஏன் எதுக்கு? எவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சிருக்கோம். என்னைக்கா நாங்க காண்டா எதுக்கு நீங்க மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப ஞாபகம் வச்சிடலன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்கன்னு சொல்லி நான் காண்டா இருக்குமா? இல்ல இல்ல. அப்ப நாங்க ஏன் மறக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க ஏன் காண்டா வரீங்க? ஃப்ரீயா விட்டுட்டு போக வேண்டியதானே. லைஃப் இஸ் ஈஸி, டேக் இட் ஈஸி, ஜாலியா போயிடலாம். நம்ம கல்யாணம் எப்போ? நான் மறந்துடுறேன் இனிமே எல்லாத்தையும்.